வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். இன்று வெளியாகிறது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல். 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றதுடன் மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. இக்கூட்டத்தொடர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் அமளிகள் முடிந்தாலும் 3ஆம் தேதிகள் முதல் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெற்றன. வந்தே மாதரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி காற்று மாசு, திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. குறிப்பாக முக்கிய மசோதாவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் என மாற்றி மக்களவையில் நேற்று மசோதா நிறைவேறியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றதுடன் மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். அவை கூடியதும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஓமன் நாட்டிற்கு சென்றார். ஓமனின் மஸ்கட் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடியை அந்நாட்டு துணை பிரதமர் ஷயீத் ஷிகாப் பின் தாரிக் அல் ஷயத் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். அப்போது பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் மேளதாளங்கள் முழங்க இசை கச்சேரி நடத்தியும் சிறுவர் சிறுமிகளின் பாரம்பரிய நடனமும் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் அவருக்கு சிறப்பான முறைகள் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கிடையே பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் இவ்விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியுள்ளார். ஓமன் அளித்த இந்த விருதுடன் சேர்த்து 29 வெளிநாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் மோடி பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்து புதிய விதிகளை அறிமுகம் செய்யும் மசோதா நேற்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. திட்டத்தின் பெயரிலிருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கும் புதிய திட்டத்தில் ஏழைகளுக்கு பாதகமாக உள்ள அம்சங்களுக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. நேற்று மசோதா தாக்கலின் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் மசோதா நகலை கிழித்து எறிந்தனர். மேலும் நேற்று இரவு முழுவதும் பல எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் தர்ணா நடத்தினர். இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி, இந்த மசோதா மிகவும் ஏழ்மையான மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்க போகிறது என கூறினார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது.
வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கினர். படிவங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம்களும் நடைபெற்ற நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணி நடைபெற்று வந்தது. நவம்பர் 30ஆம் தேதி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்படைப்பதற்கான கால அவகாசத்தை 2 முறை நீட்டித்துள்ளது. அதன்படி டிசம்பர் 11ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைந்தது. இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட படிவங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடுகிறார். அதில் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த பட்டியலில் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என ஆட்சேபனை இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் எனவும், இடம் மாறியவர்கள் படிவம் 8, புதியதாக சேர்ப்பவர்கள் படிவம் 6 ஆகியவற்றை பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி 18ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மேலும் 1 மாத காலம் வாய்ப்பளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுக்கோட்டை பூ மார்க்கெட் அருகே உள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தேன், நெய், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பார்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் கூடி சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலுக்கு சொந்தமான பிரம்ம தீர்த்த குளக்கரையில் அமைந்துள்ள 32 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரம்ம தீர்த்த குளத்தில் புனித நீராடி ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். வேலூரில் உள்ள பழைய மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் அமைந்துள்ள யோக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து செந்தூர காப்பு அலங்காரம் மற்றும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல் தோட்டப்பாளையத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும்
கொசப்பேட்டையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தாம்பரம் மாடம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்திற்குட்பட்ட மாடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் இந்திரன் கலந்து கொண்டு 105 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் நட்ராஜ், தாம்பரம் மாநகர துணை செயலாளர் பொன் சதாசிவம், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட மதிமுக சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் சட்டநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் என் ராமலிங்கம், மாநில பொருளாளர் செந்தில் அதிபன், மாநில துணை செயலாளர் AK மணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடக்கும் சமத்துவ நடைபயணம் சரித்திர வெற்றி பயணமாக அமைய நடைபயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொண்டர் படையினர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற உழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், தலைமை கழக பேச்சாளர் ராஜராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சிவானந்தா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் தேர்தல் வாக்குறுதியான 356 நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை கைவிட்டு செவிலியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட நிலையில் அங்கும் நடைமேடையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் சர்க்கரை ஆலையின் 2025-2026 அரவை பருவத்திற்கான அரவை தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்த எறையூரில் உள்ள சர்க்கரை ஆலையில் 2025-2026 ஆண்டு அரவை பருவத்திற்கான அரவை தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த அரவை பருவத்தில் பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட கரும்பு கோட்டங்கள் மூலமாக 5311 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட பரப்பிலிருந்து சுமார் 1.50 லட்சம் டன்கள் கரும்பு அரவை செய்து சராசரியாக 9.50% சர்க்கரை கட்டுமானம் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஆலை நவீனமாகும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு சிறப்பான முறைகள் 18 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சர்க்கரை ஆலை மாவட்ட வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதி கோமாவில் இருந்து மீண்ட நிலையில் ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள போண்டி கடற்கரைகள் ஹனுக்கா பண்டிகை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் கூடியிருந்தனர். அவர்களை குறிவைத்து 2 பயங்கரவாதிகள் சராமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 16 பேர் உயிரிழந்தனர். முதல் கட்ட விசாரணைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியது பாகிஸ்தானை சேர்ந்த தந்தை மகன் என்பதும் அவர்கள் இருவரும் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்பதும் உறுதியானது. முன்னதாக போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் தந்தை ஷாஜித் அக்ராம் உயிரிழந்தார். கோமா நிலைக்கு சென்ற மகன் நவீத் அக்ரமுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கோமாவில் இருந்து மீண்ட நிலையில் நவீத் அக்ரம் மீது கொலை, பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட 59 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக போலீசார் அவரை
காணொளி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். இன்று வெளியாகிறது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல். 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.